வரப்போற ஃப்ரெண்டோட நீங்க எப்படி இந்த அன்ஃபில்டர்ட் நவீனை நாங்க வந்து பார்க்க முடியும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கிறேன். இண்டஸ்ட்ரியே வந்து உங்களை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 2 டாப் சீரியல்ஸ்ல லீடா பண்ணிட்டு இருக்கீங்க. ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கு 2 பேருக்குமே? இல்லை, எனக்கு வெற்றியை வந்து நாங்கள் அவரோட பர்சனலை பற்றி அதிகமாக பேசலை. ஆனால் அவரோட அவார்ட் வாங்கும்போது அப்போ அவரோட ஸ்டோரி ஒரு ப்ரொமோ பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எந்திரிச்சு நின்று நான் கையை தட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்த அவார்டு வாங்கும்போது ஓகே டிசர்வ் அப்படின்ட்டு நான் எந்திரிச்சு நின்று என்னைய மீறி நான் எந்திரிச்சு நின்று கை தட்டினேன். நான் அவார்டு வாங்கும்போது அவன் எந்திரிச்சு நின்று கை தட்டினேன். நவீன் இப்போ பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்பிட்வீனில் ஒரு ஃபேஸ் இருந்துச்சுல, அதை ஃபுல்லாகவே எனக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்காப்புல. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் என் ஒய்ஃபே பாப்பா இன்னும் யாருக்கிட்ட இவ்வளோ சொல்றா அப்படின்னு ஆம்பளை குரல் கேக்குது. என் ஒய்ஃப் எப்படின்னா எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற ரேஞ்சில் தான் உட்காந்துருப்பாங்க. இவர் தான் வந்து சிறகடிக்க ஆசையில முதல்ல பண்ண வேண்டிய ஒரு பர்சனா இருந்தார். இப்போ உங்களுக்கு வந்து அது அவங்க ஒய்ஃப் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் அவர்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. அவர் நிறைய வாங்கியிருக்காரு. அதுக்கு என் ஒய்ஃப் இன்னி வரைக்கும் அதை சொல்லிட்டு இருப்பாப்பல, நீ தவறு விட்டதுலேயே அந்த சிறகடிக்க ஆசை மட்டும்தான் நான் வந்து ரொம்ப ரெக்ரெட் பண்றேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த இது நான் பண்ணியிருந்தேன்னா தெரிஞ்சு வெற்றி வசந்த் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து விஜய் டிவிக்கு கிடைச்சிருக்காரு. ஆதன் சினிமா பெருமையுடன் வழங்கும் மக்கள் நாயகன் நவீன் ஃபேன்ஸ் மீட். டைட்டில் ஸ்பான்சர் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் தமிழ். கோ ஸ்பான்சர் பசுமோன் ரெஸ்டாரண்ட்ஸ். பவர்ட் பை kalyanmandaps.com. லொகேஷன் பார்ட்னர் வி ஸ்பேஸ். அல்ல ஒரு ஃப்ரெண்டே ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ அடுத்து வரப்போற ஃப்ரெண்ட் வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னு தெரியல. இதுவும் ஒரு அழகான சர்ப்ரைஸ் தான் சொல்றேன். ஃபேன்ஸ் மீட் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டா இருக்குது. சீக்கிரமா இதுவும் பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரியான டூவோலாம் வந்து நாங்க பார்த்தது இல்ல. ஆஃப் ஸ்கிரீன்ல நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இதோட மோசமா இருக்கும். அத கொஞ்சம் கேமராலாம் இருக்கிறதுனால சரி ஓகே. இந்த பாலிஷ்டு வெர்ஷனே எங்களுக்கு வந்து ரொம்ப சிரிப்பா இருக்கு. அப்படின்னும்போது இப்போ வரப்போற ஃப்ரெண்டோட நீங்க எப்படி இந்த அன்ஃபில்டர்ட் நவீனை நாங்க வந்து பார்க்க முடியும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாமா? ஓகே, வெல்கம் பண்ணிடலாம். அந்த ஒரு பயங்கரமான ஃப்ரெண்டை வெல்கம் பண்ணிடலாம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் உங்களுக்காக. நான் சொன்ன மாதிரி தான் அன்ஃபில்டர்ட் வெர்ஷன். எனக்கு தெரிஞ்ச வெற்றி வசந்த் கூட எனக்கு மனுஷனை பிடிக்க முடியல, அவ்வளோ பிஸி. பட் ஆனால் நண்பனுக்காக நான் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இல்லை, எனக்கு அது ஷாக் தான். வெற்றி இருக்கிற பிஸியில் வந்து ஃபோன் எடுக்கிறதே பெரிய விஷயம். பட் நமக்காக வந்து ஒதுக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கான்றது இல்லை. நீ கால் பண்ணி நான் எனக்கு எடுக்காமல் இருந்துக்கணாப்பா. என்னப்பா மாதிரி ஏதாவது சொல்லணும்ல. அதுக்காக பகலில் கூப்பிட்டா எடுக்க மாட்டேன், நைட் எடுத்துருவேன். நைட் எத்தனை மணிக்கு எடுப்பான்னு கேளுங்க. 1 மணிக்கு 12:30 மணிக்கு அந்த டைம்ல தான் அவன் ஃப்ரீயா இருப்பான். அப்படி சொல்ல வரீங்க. பட் ஆனால் இந்த ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? ரொம்பலாம் இல்லை, ஒரு 6 மாதம். கரெக்டாக சொல்லணும்னா அவார்ட் ஷோக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். ஷோஸில் தான் பேச ஆரம்பித்தோம். இப்போ நாங்களாம் ஒரு டீமாக ஒரு கேங்காக விளாட்ணும். அதில் அப்படி தான் பழக்கமாச்சு. ஆமாம், அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. கண்டிப்பாக பிரதர், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே இது பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. பட் உங்களை ரொம்ப சர்ப்ரைஸாக இன்வைட் பண்ணி ரொம்ப பயங்கரமாக இருக்கு. அண்ட் மக்கள் நாயகன் நவீனோட ஃபேன்ஸ் மீட்டில் நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய விஷயம் தொடர்ந்து பேசலாம். முக்கியமாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு கனெக்ட்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. 2 பேரும் ஒரே ஃபீல்டு நோக்கி ட்ராவல் பண்ணுறோம், ஒரு விஷயம் ஒன்று இருக்கும்ல. அதை பற்றி 2 பேரும் என்னைக்காவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறையவே ஷேர் பண்ணியிருக்காப்புல. அதாவது நவீன் இப்போ பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்பிட்வீனில் ஒரு ஃபேஸ் இருந்துச்சுல, அதை ஃபுல்லாகவே எனக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்காப்புல. அவர் என்ன கான் த்ரூ பண்ணார் அண்ட் அதுலேருந்து எப்படி வெளியில் வந்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு ப்ராஜெக்டில் லேண்ட் ஆகி இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பற்றியுமே பேசியிருந்துருக்குறோம். அந்த லேட் நைட் கால்ஸில் இதுவும் இருக்கு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் என் ஒய்ஃபே பாப்பா இன்னும் யாருக்கிட்ட இவ்வளோ நேரம் சொல்றா அப்படின்னு ஆம்பளை குரல் கேக்குது. சரி, 2 பேரும் என்னன்னா 2 பேரும் இப்போ நான் என் ஒய்ஃப் கூட தான் இருக்க போறேன் நைட்ல, அவங்க ஒரு ஒய்ஃப் கூட இருப்பாங்க. 2 பேரும் ஃபோன் மாதிரி பேசிட்டு இருப்போம். என் ஒய்ஃப் எப்படின்னா எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற ரேஞ்சில் தான் உட்காந்துருப்பாங்க. அதே நிலைமை தான் அங்கேயே இருக்கும். பட் ஆனால் 2 பேருக்குமே வந்து கடந்து வந்த பாதைன்னு பார்க்கும்போது அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ். ஒரு சீரியல் அதில் வந்து நம்மளுடைய முகம் வந்து அண்ட் இப்போ வந்து மொத்த இண்டஸ்ட்ரியே வந்து உங்களை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 2 டாப் சீரியல்ஸில் லீடாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கு 2 பேருக்குமே?
இல்லை எனக்கு வெற்றியை வந்து எனக்கு நாங்கள் அவரோட பர்சனலை பற்றி அதிகமாக பேசல. ஆனால் அவரோட அவார்ட் வாங்கும்போது அப்போ அவரோட ஸ்டோரி ஒரு ப்ரொமோ ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எந்திரிச்சு நின்று நான் கையை தட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்த அவார்டு வாங்கும்போது ஓகே டிசர்வ் அப்படின்ட்டு நான் எந்திரிச்சு நின்று என்னைய மீறி நான் எந்திரிச்சு நின்று கை தட்டினேன். நான் அவார்டு வாங்கும்போது அவன் எந்திரிச்சு நின்று கை தட்டுறான். என்னதுக்கும் அவன் அந்த கார்னர்ல இருக்கா, நான் இந்த கார்னர் இருக்கேன். ஆமா, 2 பேரும் பக்கத்துல கூட இல்ல. அதான் அந்த டைம் தான் 2 பேரும் பழக ஆரம்பிச்சது. அதுல ஒரு 1 week 10 days இருக்கும். அந்த ஷோ டான்ஸ் ஆடணும், 2 பேரும் ஒரே சாங் டான்ஸ் ஆடணும். ஸோ அப்பதான் வந்து பழக்கம் ஆனது. பழக்கமே அதிகமாச்சு. அண்ட் அவர் தான் வந்து சிறகடிக்க ஆசையில முதல்ல பண்ண வேண்டிய ஒரு பர்சனா இருந்தாரு, லீட் ஹீரோவா பண்ண. அவர் தவற விட்ட வாய்ப்பு உங்களுக்கு வந்து அது அவங்க ஒய்ஃப் அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரும் அவர்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. அவர் நிறைய வாங்கியிருக்காரு. அதுக்கு என் ஒய்ஃப் இன்னி வரைக்கும் அதை சொல்லிட்டு இருப்பாப்ல, நீ தவறு விட்டதுலயே அந்த சிறகடிக்க ஆசை மட்டும்தான் நான் வந்து ரொம்ப ரெக்ரெட் பண்றேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன் விட்டேன்னு அது திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு மட்டும் தான். பட் ஆனால் அது நமக்கு இல்லை. அதான் ஆனால் அந்த இது நான் பண்ணியிருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சு வெற்றி வசந்த் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து விஜய் டிவிக்கு கிடைச்சிருக்காரு திரும்ப. கண்டிப்பா. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, பயங்கர சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அந்த ஒரு சக்சஸ்க்கு நீங்க சந்தோஷப்படணும்னா எப்படி சந்தோஷப்படுவீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? அதுதாங்க இவ்வளவு நேரமா சொன்னாரு. சொன்னேன் நானு. அவரு வந்திருக்காரு, அதுவும் நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்காரு, ஒரு நல்ல டாப்ல இருக்காரு. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தானே. பட் கிவன் அ சான்ஸ் 2 பேருக்குமே வந்து நீங்க ரோல் ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு சிறகடிக்க ஆசை முத்துவல இருந்து நீங்க வந்து இப்போ சின்ன மருமகள்ல இருந்து மாறிக்கலாம், 2 பேரும் 2 லீட் மாறிக்கலாம் அப்படின்னா பண்ணுவீங்களா? ஒரு சின்ன கிளான்ஸ் பார்க்கலாம். நான் முத்து விட்டு கொடுக்க மாட்டேன், விடமாட்டேன். கன்னடக்கத்தின் உச்சமா இருக்கு. 2 பேருக்கு ரொம்ப பெருசா வித்தியாசம் கிடையாது. அவரு கோவக்கார கேரக்டர். என்ன, நான் சிட்டியில சென்னையில இருக்கேன், அவரு மதுரை மாதிரி ஒரு ஏரியால இருக்காப்ல. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர 2 பேரு குணாதிசயமோ அந்த கதாபாத்திரத்தோடமே ஸ்லாங் மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் டிஃபரன்ஸ் இல்லை, அவ்வளவுதான். அவரும் அப்பா மேல பாசமா இருப்பாப்ல, நானும் அப்பா மேல பாசமா இருப்பேன். அவருக்கு அம்மா சப்போர்ட் இருக்கு, எனக்கு அம்மா சப்போர்ட் இருக்காது. அவ்வளவுதான் விஷயமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ ஒரு மகா சங்கமம் நடக்குது. இப்போ வந்து லைக் வந்து சிறகடிக்க ஆசை மீட்ஸ் சின்ன மருமகள் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அதாவது நம்ம சேனல்ல இருந்து கூட இவ்வளவு யோசிக்க மாட்டாங்க போல. ஆனந்த் சினிமா அப்படி யோசிக்கிறோம்னா எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கோம்னு பாருங்க. ஃபியூச்சர்ல பிளான் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஃபியூச்சர்ல நீங்க பிளான் பண்ணிருக்கீங்களா? நிறைய பாக்குறோம். இப்போ உங்களோட வீடியோஸ்க்கும் உங்களோட ரசிகர்கள் ஃபேன்ஸ் கொடுக்குற கமெண்ட்ஸா இருக்கட்டும், நான் அதுல ரொம்ப பார்த்து வியந்த ஒரு கமெண்ட்னா, சினிமா எடுத்து பார்க்கும்போது தளபதி, சீரியல் எடுத்து பார்க்கும்போது தளபதி அப்படின்னு ஒரு பயங்கர சோழியை முடிச்சு விட்டான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீயா இதாக ஒருத்து விட்டு எங்க லைஃப முடிச்சு விட பாக்க. இது ரொம்ப நல்லா ஹெல்தியா இருக்கு. எனக்கும் அவர் மேல எந்த ஈகோவும் இல்ல, அவருக்கும் என் மேல எந்த ஈகோவும் இல்ல. இது ஒரு மாதிரி ஜாலியான ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு. ஏன்னா நாங்க சீரியல் தவிர்த்து நாங்க வெளியில நாங்க பேசுற விஷயங்களும் வந்து வேற விஷயமா தான் இருக்கும். அதை பத்தி நாங்க பெருசா பேசிக்கவே மாட்டோம். அந்த எங்க சீரியல் பத்தி ஒரு சீரியல் பத்தி மோஸ்டா அதை பத்தி டாக் இருக்காது. எங்களை பத்தி மட்டும் தான். அது என்னமோ உண்மைதான். எப்பயாவது சம்டைம்ஸ் கால் பண்ணி கலாய்ச்சிக்குவோம் 2 பேரும் மாறி அவ்வளவுதான் இருக்குமே தவிர மத்தபடி வேற எதுவும் இல்லை. ஏதோ ஒரு மீம்ஸ் பார்த்திருப்போம், அதை பார்த்தோன்னே தான் கால் பண்ண தோணும். கால் பண்ணி ஆமாப்பா நானும் பார்த்தேன், அப்படி ஒரு மீம் இருந்துச்சுன்னு அவர் சொல்லுவாப்ல. அதே மாதிரி அவர் எனக்கு கால் பண்ணுவாப்ல, என்னடா அப்படி ஒரு மீம் இருக்கு அப்படின்னு நடிப்பாப்ல. ஸோ அதே இது நாங்க அந்த மாதிரி ரொம்ப கலாய்க்கிற மோட்ல தான் வந்து சீரியலை பத்தி பேசியிருக்கோமே தவிர மற்றபடி ரொம்ப டெப்தா போய் சீரியல் பத்தி நாங்க 2 பேரும் பேசிட்டு இல்லை. மோர் தென் தட் லைஃப் பத்தியும் கரியர் பத்தியும் ரொம்ப அதிகமா பேசியிருக்கோம். ஃபேமிலியை பத்தி கூட பெருசா பேசிக்கிட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னப்போ ஒரே ஒரு அட்வைஸ் கொடுத்தாப்ல. இல்ல அதுதான் நான் கேட்க வந்தேன். ஏன்னா மனுஷன் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வேற மாதிரி ஆயிட்டாரு. ஒரு தத்துவ ஞானி நவீன் அப்படின்னே சொல்லலாம். எங்க பார்த்தாலும் ஒரு பாசமான நவீன் வந்து பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது நீங்க வெற்றிக்கு மேரேஜ் அப்போ ஏதாவது அட்வைஸ் கொடுத்தீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு அட்வைஸ் சொன்னாப்ல, அதை நானே சொல்றேன். உனக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. கல்யாணம் பண்றதெல்லாம் ஓகே, நானும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ரசிகர்களா வந்து நிறைய பேர் இருந்தாங்க லேடிஸ்ல. கல்யாணம் ஆச்சு எங்க போனாங்கன்னே தெரியலடா அப்படின்னாப்ல. அதே இது உனக்கு நடக்கும் பாத்துக்காப்னாப்ல. இல்ல அது இப்போ ஒரு பீக் இருக்கு இல்லையா, எனக்கு வந்து அப்போ யாரும் ப்ராப்பரா கைட்லாம் பண்ணல. பட் ஆனா அதெல்லாம் இல்லைன்றதான் நான் நம்புறேன் ஒரு பர்சன். பட் இவருக்கு ஒரு நல்ல ஒரு பீக் இருக்கு. இப்போ கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கும், டக்குன்னு எல்லாருமே ஒரு மாதிரி உடஞ்சிருவாங்க இல்லையா. அவருக்கு கல்யாணம், வெற்றிக்கு கல்யாணம் போது பயங்கரமா உடஞ்சிட்டாங்க. இல்ல அதுவும் ரொம்ப ஃபாஸ்டா நடந்தது. ஆமா, அதே மாதிரி அட்வைஸ் நம்ம சொல்றது, அவரு எல்லாமே முடிவு பண்ணிட்டு அவரு பொண்ணு யாருன்றத லேட்டா தான் ரிவீலே பண்ணாரு. சோ அப்ப நம்ம போய் என்ன, எனக்கு தெரிஞ்சவனே ரிவீல் பண்ணிட்டாங்க. 10 நாள் வீட்ல பர்மிஷன் வாங்குற டைமிங் மட்டும் தான் போச்சு. அதனால நிறைய பேர் வந்து அந்த டைம்ல ரொம்ப குழம்பிட்டாங்க. இது வந்து ஷூட்டா இல்லனா வந்து ஏதாவது ரீல் போட்டுருக்காங்களா, சும்மா பண்ணிருக்காங்களா, அந்த மாதிரி முன்னாடி எனக்கு தெரியும். நாங்க ஷோல இருக்கிறோம், அந்த ஷோல தான் நடந்திருக்கு இந்த விஷயமும்.
ஆமா ஆக்சுவலா அந்த ஷோ அன்னைக்கு காலையில தான் நடந்தது. அது முடிச்சு ஒரு 10 நாள் கழிச்சு மலேசியா கிளம்பி போயிட்டான். 10 நாள் கழிச்சு இவருக்கு தெரியும். 10 நாள் அப்போ ஜென்ரலா பேசும்போது இந்த மாதிரி அப்படியே ஒன்னொன்னா ஆரம்பிக்கிறான். வேற ஒண்ணும் இல்ல, கால் பண்ணாப்ல, என்னடா ரொம்ப நேரமா செகண்ட் லைன் போயிட்டே இருக்கு, இருப்பா ஒரு முக்கியமான ஆள், யாரு அது நான் சொல்றேனே கொஞ்சம் டைம் வரட்டும் சொல்றேனே அப்படின்னு. இல்ல நீ இப்ப சொல்ற சொல்லி ஆகணும் அப்படின்னாப்ல. சரி எல்லாம் அவனை தெரிஞ்சவங்கதான்ப்பா. தெரிஞ்சவங்களா? எப்படி தெரிஞ்சவங்க? இல்ல அன்னைக்கு நாங்க அந்த ஷோல இருந்தோம். நம்ம லாஸ்ட் நம்ம எங்க மீட் பண்ணோம்? ஷோல மீட் பண்ணோம். அந்த ஷோல இருந்தாங்க. ஷோல யாரு அப்படின்னு ஒவ்வொரு பேரா சொல்ற. யோ சம்பந்தமே இல்லாம கருத்து விடாதயா. அவரே இந்த பொண்ணு இருக்காது, அந்த பொண்ணு இருக்காது, இந்த பொண்ணு வாய்ப்பே இல்ல, ஏய் யாரா அப்படின்னு அவரே சொல்லிட்டாப்ல. அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன பொண்ணுதான் என் பொண்ணு. சொன்னதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு? எனக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஷாக்கு தான். ஓகே. ஷாக். நூறு ஃபோன் வந்து இருக்குது. எடுக்கல கேப்போம் வைஷ் என்னதான் சொல்றாங்க அப்படின்னு. ஆனா அவங்க ஃபங்க்ஷன்ல கொஞ்சம் நான்வெஜ் போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒரே வெஜ்ஜா போட்டு வச்சிருந்தாங்க. சரி இல்லப்பா. ஆனா ஆக்சுவலா கல்யாணத்துல ரொம்ப சிறப்பா இருந்தது. அங்கேயும் வெஜ் தான். அங்க வெஜ் தான், பட் நல்லா இருந்துச்சு. நான்வெஜ் வந்து ஐ மீன் வெஜ்ஜை நான்வெஜ் மாதிரி போட்டிருந்தாங்க இல்லையா? வெஜ் சிக்கன், வெஜ் ப்ரான், வெஜ் மட்டன் அப்படி கொடுத்துருந்தாங்க. அதான் நான் என்கேஜ்மெண்ட்ல வந்து நான்வெஜ் இல்லைன்னு வருத்தப்பட்டவங்க எல்லாருக்காண்டியும் பண்ணியாச்சு. கண்டிப்பா இப்போ இந்த ஸ்டேஜ் இந்த உயரத்துக்கு வரும்போதும் 2 பேரும் ஆரம்ப கட்டத்துல ஒரு உழைப்பு கடினம்ன்ற விஷயம் அது இவ்வளவு தூரம் கொண்டு வந்து சேர்த்துருக்குன்ற போது 2 பேரும் எங்களுக்கு ஒரே டைம்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இது எப்படி அந்த அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு? உங்க 2 பேர்ட்டையும் கேட்குறேன். சரி நீங்க வந்து இதை நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க நவீனோட வளர்ச்சியை பத்தி பேசுங்க, நவீன் பிரதர் வந்து வெற்றி வளர்ச்சியை பத்தி பேசுங்க. யாரோட வளர்ச்சியா இருந்தாலும் ஒரு நம்ம எந்த ஃபீல்டில் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம மனசுல ஒன்னே ஒன்றா தோணும், நம்ம என்ன எய்ம் பண்ணோம் அதை நம்ம அச்சீவ் பண்ணோமா இல்லையா, அதுதான் அது கொடுக்குற சந்தோஷம் தான். அதை தவிர வேற எதுவுமே இருக்க போறது இல்லை. இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு அதே தானே. இன்னைக்கு நீங்க மைக் பிடிச்சிட்டு இருக்கீங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒருத்தர் மைக் பிடிக்கணும் அப்படின்றப்போ அது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும்ல. அதுதான் இப்போ நான் நவீனை பத்தி பேசினாலும் நவீன் என்ன பத்தி பேசினாலும் அதான் ஆன்சரா இருக்க போகுது. கண்டிப்பா. அண்ட் நீங்க வந்து அட்வைஸ் கொடுத்தீங்க, பட் நீங்க வந்து அவங்க அப்பா ஆனதுக்கு அப்புறமா நவீனுக்கு ஏதாவது ஒரு நான் அப்பா அவள் இல்லை, நான் அட்வைஸ் கொடுக்க முடியாது. இல்ல சேஞ்ச் ஒரு மாதிரி சொல்றேன் லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ஆர் அந்த மாதிரி நான் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்குலாம் இல்ல. அவருக்கு நிறைய தெரியும். மோரோவர் என்ன சீனியர் என்னோட சீனியர்ல ஒரு வயசு தான் சீனியர். சீனியரா? ஓகே. அண்ட் 2 பேரும் இல்ல வயசுல மட்டும் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ்லயுமே சீனியர்ப்பா. ஒர்க்கா இருக்கட்டும், பர்சனல் லைஃபா இருக்கட்டும். பாருங்க அவர் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு, நான் அப்பதான் கல்யாணம் பண்ணிருக்கேன். அதுலயுமே பண்ணிட்டாங்கப்பா வீட்டுல. அதான்ப்பா எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. அந்த வகையில அவர் எல்லாத்துலயுமே சீனியர் இருக்கிறோம். நம்ம என்னதான் சொல்றது. இன்னொன்னு நம்ம நான் ஃபீல்டுக்குள்ள பெருசா இங்க வந்து ஒர்க் எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரியாது. அவர் அதுக்கு முன்னாடி இருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஸ்விக்கி வண்டி ஓட்டிட்டு இருந்த டைம்ல எல்லாம் பார்த்துருக்கேன். வடபள்ளியில வந்து இவரோட ஃபிளக்ஸ் இருக்கும். இந்த ஃப்ளைஓவருக்கு இந்த பக்கம் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது ரைட் சைடு, இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனா அந்த பக்கம் இருக்கும். மேல வந்து இதயத்தை திருடாதையோட போஸ்டர் இருக்கும். ஆள் சூப்பரா ஃபிட்டா ஸ்மார்ட்டா இருப்பாப்ல. ஒரு ரெட் ஷர்ட்னு நினைக்கிறேன்ல. நான் ரொம்ப நாளா வண்டியில போகும்போதெல்லாம் இது ஏதோ குங்குமம் வச்சிருக்காரு போல அப்படின்னு நினைச்சிருந்தேன். கடைசியில நேர்ல பார்க்கும்போது தெரிஞ்சது அது புருவம் ஓட்டி இருந்துச்சு. அது வந்து நான் அவர் லுக்காவே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். எனக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி பசங்க ரொம்ப பிடிக்கும். சூர்யா சாருக்கு இந்த மாதிரி இருக்கும். அது பெண்களுக்கு நிறைய பேர் பிடிக்கும். எனக்கெல்லாம் ஆசை, ஏன் நமக்கெல்லாம் ஒட்ட மாட்டேங்குது, இந்த மனுஷனுக்கு ஒட்டும், நல்லா இருக்கும், அது அழகா இருப்பாப்ல. ஒரு மனுஷன் வந்து மனுஷனை ரசிக்கிறது, ஆம்பளை வந்து இன்னொரு ஆம்பளை ரசிக்கிறது வந்து நானே ஆம்பளை என்னையா பொம்பளை என்னையா ரசிக்கிறேன்னு இருந்தா நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு பிடிச்சது நான் சொன்னேன், அவ்வளவுதான். கண்டிப்பா 2 பேருக்குமே வந்து 3 வருஷத்துல ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவுதான் நீங்க வந்து ஸ்ட்ரகிள்ஸ் முன்னாடி 10 படங்கள் பண்ணியிருந்தாலும் சீரியல்ல அந்த ஒரு முன்னாடி முகம் தெரியணும் அப்படின்றதுக்காக எடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ் அண்ட் நீங்க வந்து என்னதான் யூடியூப்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் அண்ட் இப்போ நீங்க சொல்லும் போது கூட ஸ்விக்கி ஓட்டுனேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அசாதாரணமா சொல்லிடலாம். பட் ஆனா அது கடந்து வந்த பாதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சொல்ல வர லைக் ஓ மை காட். ஓகே, சோ சொல்ல வரேன் நானு. சோ அந்த ஒரு 3 இயர்ஸ் அப்படி டப்புன்னு பின்னாடி ஓடும்ல 2 பேருக்குமே கேட்கிறேன். சோ லைக் எப்படி இந்த ஒரு இடத்துல இருக்கும்போது அண்ட் 2 பேருமே டாப் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் பின்னாடி அந்த ஒரு பாதை ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? இப்ப எப்படி சொல்றது, நீங்க சொல்றது அந்த டாப் சீரியல்ன்றது வந்து அதுக்கப்புறம் தான் அது. பட் முதல்ல நமக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நம்ம வந்து கரெக்டா பண்ணணும்ன்றதுல மட்டும்தான் ஓடுனது தான். இதெல்லாம் எதிர்பார்த்தெல்லாம் ஓடலை. நம்ம கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணணும்னு நினைச்சு ஓடின விஷயங்கள் மட்டும்தான்
அது ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திருக்கு, அவ்வளவுதான். அது இது எண்டு கிடையாது. ஏன்னா இன்னும் நிறைய விஷயம் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு, நிறைய போக வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, பார்க்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இதோட முடிய போறது கிடையாது இல்லையா? ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ரெண்டு பேருக்குமே வந்து. இது ஒரு ஃபர்ஸ்ட், ஏன்னா இவருக்கும் அந்த முதல் சீரியல்ல ஒரு பெரிய ஒரு growth, எனக்கு அந்த முதல் சீரியல்ல ஒரு பெரிய growth கிடைச்சது. பட் ரெண்டு பேருக்குமே எண்ட் ஆஃப் த டைம் அது வந்து முதல் ஸ்டெப் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்கள் பார்த்துருப்போம், பட் சக்சஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இடத்துக்கு உச்சத்துக்கு போக வேண்டியதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பேசுவோம். நான் சொல்லுமா, ஒன்றும் இல்லை, இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு திடீர்னு இப்போ ஷோ இருக்குன்றது மறந்துட்டேன்ப்பா. ஓகேவா, மறந்துட்டு திடீர்னு எந்திரிச்சிட்டு இப்படி உட்காந்தனா, என்ன இன்னைக்கு நம்ம இவ்வளோ தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த செகண்ட் நான் பெட்ல உட்காந்துருக்கும் போது என் மைண்டுக்கு சடனாக ரீவைண்ட் போச்சு. இதே இது நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் படுத்து கிடந்தோம், ஆனால் சும்மா படுத்து கிடந்தோம், இப்போ இந்த வேலையை பார்த்து படுத்து கிடக்கும்னு சொல்லிட்டு சடனாக ரீவைண்ட் ஆச்சு. அது ஏன் ரீவைண்ட் ஆச்சுன்னு தெரியல. இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்களான்னு எனக்கு தெரியல, அப்போ தெரியல. ஆனால் எனக்கு ரீவைண்ட் ஆன விஷயம் என்னன்னா, அந்நேரம் தோணுச்சு, சரி நம்ம பின்னாடி இப்படியா இருந்தோம், இதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்திருக்கோமே, ரொம்ப சோம்பேறியா இருந்திருக்கோம் அப்படின்ட்டு. இப்பயும் சோம்பேறியா தான் இருக்கேன் இல்லைங்களா? கிடைக்கிற நேரம்லாம் ரொம்ப சோம்பேறி. இப்போ வேலை இருக்கு, வெளியில போனா நம்ம அதுக்காக ஓட ஆரம்பிச்சிருது. ஆனா வீட்டில் இருக்கும்போது உச்சக்கட்ட சோம்பேறியா இருக்கிறோம், அதை நம்ம மாற மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். இப்போ நீங்க இந்த கேள்வி கேட்டதுனால தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, இன்னும் என்னென்ன போக வேண்டி இருக்கு, அது மிச்சம் வந்து தலைவன் சொன்ன மாதிரி தான். ஆமாம், இன்னும் போக வேண்டிய இடம் நிறைய இருக்கு. இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்படியே தான் இருந்தோம், இப்போ அப்படியே தான் இருக்கோம். என்ன கொஞ்சம் சம்பளம் வாங்குறோம், நம்ம மூஞ்சி வந்து கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்குது, வெளில போனோம்னா ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, ஸோ ஒரு பாராட்டு தெரிவிக்கிறாங்க, நம்ம செய்கிற வேலைக்கு உத்தமமாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேல்யூ கிடைக்குது. அவ்வளோதான். தேங்க்யூ. இல்ல சீரியஸா சொல்லணும் அப்படின்னா, அண்ட் எப்படின்னா இப்போ வந்து ஒரு மீம் டெம்ப்ளேட் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, இதுவும் ஆட்டம் கவிழா இறங்கி ஆடு அப்படின்றது. அந்த மாதிரி வந்து நீங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து இது உங்க இடம், பூந்து விளையாடுங்க அப்படின்னு. இது எங்க இடம் கிடையாது, இது எல்லாருக்குமான இடம், எல்லாருமே இறங்கி ஆடணும், அதுதான் விஷயம். இங்க கரெக்ட் தான், இது ரொம்ப ஓப்பன் தான், யார் வேணா பண்ணலாம். எங்களுக்கும் அதே மாதிரி தான் நாங்களும் வந்தோம். இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம், நாளைக்கு இங்க இருப்போமான்னு தெரியாது. ஆனா இருக்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ அதுக்கான வேலையை மட்டும் பண்ணிட்டு இருந்தோம்னாலே போதும். நம்ம இடத்துல நம்மளா அப்படியே இருப்போம். நம்ம முன்னாடியும் போக வேணாம், பின்னாடியும் வர வேணாம், நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம்னா நம்மளா அப்படியே இருக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். டெஃபினட்டா நிறைய எங்களுக்கு எல்லாம் பெரிய ஆசையா இருக்கு, நீங்க சீரியல் பண்ணி இதுக்கப்புறம் பெரிய படங்கள்லாம் பண்ணணும்னு ஒரு பெரிய ஆசை. 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண, அந்த படம் என்ன மாதிரி படம்? வெற்றி வந்து சீக்கிரம் டைரக்ஷன் பண்ணுவாங்கல, அதுல நான் ஹீரோவா நடிப்பேன். சிறப்பு, ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ். இது நாங்க வந்து அப்டேட்டாவே நாங்க எடுத்துக்கிறோம். இது எனக்கே ஷாக்கா இருக்குவா, எனக்கே புது அப்டேட்டா இருக்கு. நான் என்னைக்கு கதை இருக்குன்னு சொன்னேன், பண்ணு அவ்வளவுதான், கதை எங்க வேணா எடுத்துக்கலாம். சரி எடுத்துக்கலாம், 10-15 வருஷம் இருக்கு, நம்ம அதுக்குள்ள எப்போனாலும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி வெற்றிக்கு வந்துட்டு டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அப்படியே அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்ற மாதிரியா, இல்ல நான் ஆக்டிங்கும் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ல வர்க் பண்ணிருக்காருல்ல? இல்ல நான் கேக்குறேன், ஏன்னா இப்ப ஆக்டிங்க்கு வந்தாச்சு, ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆக்டரா எதுவுமே நம்ம கையில கிடையாது. ஆமா இல்லைங்களா? இப்போதைக்கு நடிக்கிற வாய்ப்பு வந்திருக்கு, ஒரு இயக்குனர் சொல்லி கொடுக்கறத காப்பி அடிச்சு நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நாளைக்கு ஒரு இயக்குனர் சொல்லி கொடுக்கறத காப்பி அடிச்சு நடிக்கிற நிலைமையே வரலாம். இல்ல நான் சொல்லி கொடுக்கறத காப்பி அடிச்சு நவீன் சொன்ன மாதிரி ஒரு நடிகரும் வரலாம். எது நடக்கும் நம்ம கையில தெரியாது. நமக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதை சந்தோஷமா செய்வோம், அவ்வளவுதான். இன்னைக்கு மட்டும் யோசிப்போங்க, நாளைய பத்தி யோசிக்கவே வேணாம், அது ரொம்ப ப்ரெஷர் ஆகுது. இல்ல ஆக்சுவலா அது தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப எல்லாரும் அடுத்து என்ன பண்ண போறோம் ரொம்ப யோசிக்கிறோம். நம்ம லைவா என்ன பண்றோம், கோ வித் ஃப்ளோன்ற விஷயத்தை ஃபாலோ பண்றீங்க. சூப்பர், இதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், கோ வித் தி ஃப்ளோ. இது ரொம்ப பிரஷர் ஆக்கிரும். நம்ம இருக்கிறதுமே வாழ முடியாத அளவுக்கு ஒரு பிரஷர் கொடுத்துருவாங்க. அடுத்து என்ன பண்ண போற, அடுத்து என்ன போறோம், நீங்க கேக்குற கேள்வி. எங்க போனாலும் ஸ்கூல் முடிச்சியா, அடுத்து என்ன பண்ண போற, காலேஜ் முடிச்சியா, அடுத்து என்ன போற, வேலைக்கு போறியா, அடுத்து என்ன பண்ண போற, கல்யாணம் பண்ண போறியா, அடுத்து என்ன பண்ண போற, குழந்தை வந்துருச்சா, அடுத்து என்ன பண்ண போற. ஏன்டா இதுக்கு மேல என்னடா அடுத்து என்ன இந்த அடுத்து என்ன. இந்த இவரு சொன்னாரு தெரியுமா, நம்ம கோபி சுதாகர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நீங்க சொன்னதுலேயே ரொம்ப ட்ரெண்டிங்கான விஷயமாச்சு, அதை பார்த்து எப்படா அப்படின்னு சொல்லி ஷாக்கான விஷயம் என்னன்னா, எங்கடா போறீங்க அப்படின்ற கேள்விக்கு ட்ரெண்ட் ஆச்சுன்னாரு. அதே மாதிரிதான் அடுத்து என்ன, எதுக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அடுத்து என்னன்ற கேள்வி எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய ப்ரெஷரை உண்டு பண்ணி விட்டுரும். நம்ம இந்த மொமெண்ட்டை இந்த செகண்டை நம்ம ஃப்ரீயா வாழவே முடியாது, அந்த ப்ரெஷர் எல்லாருக்கும் இருக்கும். நம்ம அதை யோசிச்சிட்டோம்னா ஐயோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது நமக்கு பயம் ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும்.
அது யோசிக்காம இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. ஆனா அது கண்டிப்பா நம்ம யோசிச்சுட்டு தான் இருப்போம், அது யோசிக்காம இருக்க மாட்டோம். இல்ல ஆக்சுவலா இப்ப நீங்க சொல்லும் போதே எனக்கு மைண்ட்ல வந்தது ஒரு பியர் ப்ரெஷர்னு சொல்லும் போது, அகைன் என்னோட ஜாப்க்குமே வந்து யாராவது என்கிட்ட கேக்குறாங்கன்னா ஒரு மிட் டேர்முக்கு நம்ம டிப்ரெஷனுக்கே போற மாதிரி இருக்கும். டப்புன்னு ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய டீப்பெஸ்ட் ஒரு சோகத்தை வந்து நம்ம ரீலிவ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட அடுத்து என்ன ஆர் இந்த ஒரு பியர் ப்ரெஷர் உங்க மேல வைக்கும்போது ஏதோ ஒரு இடத்துக்கு அகைன் ஒரு டார்க்கஸ்ட் லோவஸ்ட் மொமெண்ட்டுக்கு நீங்க ரீலிவ் பண்ணிருக்கீங்களா? அது ஏதாவது ஒன்னு ரெண்டுன்னா சொல்ல நிறைய இருக்கே. அது எப்பவுமே வரும். அது நம்ம மேல நிறைய விஷயங்கள் திணிக்கப்படும். நம்ம வந்து இப்போ அதுதான் சொல்றேன். இப்போ நான் இடையில வந்து ஒரு கேப் எடுத்தேன், சினிமா பண்ணணும்ன்ற ஒரு விஷயத்துக்கு தான். 1.5 years. அப்போ வந்து அது நான் சீரியல் அது பெரிய தப்புன்றத நான் அது பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய உணர்ந்தேன். ஆனா அதுக்கு பின்னாடி நான் சுத்தி நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என் வீட்லயா இருக்கட்டும், என்னை சுத்தி இருக்கவங்க, ரோட்ல பாக்குறவங்க, என்னப்பா அவ்வளவுதானா, நல்லா வந்துட்டு இருந்தா திடீர்னு என்னாச்சு, இப்படி பார்த்து கேட்டவங்களும் இருக்காங்க. நிறைய விஷயம் தள்ளப்பட்டது. அப்ப நம்ம நினைச்ச இடத்துக்கும் போக முடியாம, திரும்பவும் அந்த இடத்துக்கு வர முடியாம ஒரு நடுவுல வந்து மாட்டிட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வலி. ஸோ அதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஆனா அதெல்லாமே லைஃப் லெசன் தான். கத்துக்கிட்டு ஒரு விஷயம் அப்படியே அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துடணும். நான் அந்த மாதிரி டார்க்குலாம் போனதில்ல. கேள்வி கேட்டா உடனே ரிப்ளை பண்ணி விட்டுருவேன். உடனே தக்கலை முன்னாடி கேட்டா பிரச்சனை இல்ல, அவங்க பின்னாடி பேசிட்டு இருக்காங்க, அது நமக்கு வரும் இல்லையா? சுத்தி நான் அட்வைஸ் கொடுக்குறேன். இங்க பாருப்பா, பின்னாடி பேசுறவனை பத்தி யோசிக்காது, நான் முன்னாடி பேசுறவனை பத்தியே யோசிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் அதெல்லாமே ஓர கட்டிட்டு நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம், இப்ப இருக்கிறத நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு. ஆமா, இது கரெக்டான விஷயம். என்னன்னா இவர் மூலமா சொன்னது, நம்மளா இருக்கணும்னா அதுதான் நல்லது. இன்னொருத்தவங்க சொல்றாங்கன்றக்காண்டி நம்ம இருக்க ஆரம்பிச்சோம்னா அது நம்ம லைஃப்ல ரொம்ப சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அதை நான் அனுபவிச்சிட்டேன். அதனால வந்து இது வேணாம், தூக்கி போட்டு நீ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தியோ அப்படியே இருந்துக்கோ அப்படின்ற தாட்டுக்கு வந்துட்டு நான் இப்போ வந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே இருக்கேன். நம்ம தட்டுல என்ன இருக்கோ அதை பார்த்தா போதும். இன்னொருத்தர் தட்டுல அவருக்கு அவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்து பொறாமப்பட்டோம்னா நம்ம இருக்கிறதே சாப்பிட முடியாது. இதுதான் நமக்கு அப்படின்னும் போது நம்ம இது இன்னைக்கு சாப்பிட்டுருந்தோம், அவ்வளவுதான். அதை சந்தோஷமா சாப்பிட சந்தோஷமா சாப்பிடலாம், அவ்வளவுதான். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ட் இந்த மொமெண்ட்ல சந்தோஷம் முகத்துல தெரியதான் மாட்டேங்குது. சொல்லு, தூக்கம் இல்லாம 2 நாள் வந்து வேலை வாங்கி சாவடிச்சிட்டாங்க. அந்த தூக்கம் மதியம் தூங்கிட்டா இங்க வர முடியாதுன்றதால தூங்க முடியாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பா ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு இந்த மொமெண்ட். எல்லாருக்கும் சரி, எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நீங்களும் அடுத்த கட்டம் நோக்கி போகணும், அடுத்த நிறைய திரைப்படங்கள் பண்ணணும், 2 பேரும் சேர்ந்து பண்ணணும். அதெல்லாம் பார்த்து நாங்க ஸ்கிரீன்ல பார்த்து ரசிக்கணும். அதுக்கு எங்க சார்பா, ஆதன் சினிமா சார்பா பெரிய வாழ்த்துக்கள் உங்க 2 பேருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். சோ ஹாப்பி. இன்னும் நிறைய விஷயம் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். நன்றி. உண்மையிலே வந்துட்டு ரொம்ப ஃபன்னா ஒரு பிளாஸ்ட் இன்டர்வியூவா நம்ம வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆனா லைஃப் லெசனா 2 பசங்க வந்து எப்படி பேசிக்கிட்டா லைஃப் பத்தி எப்படி நம்ம தாட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்க்கும்போது எனக்கு நான் வியந்துக்கிட்டு நான் பார்த்த மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. இதுதான் ரியாலிட்டி, கொஞ்சம் வா கீழே வா, இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு வந்து தட்டி இறக்குன மாதிரி ஒரு ஃபீல். தேங்க்யூ சோ மச். எப்பவுமே டவுன் டு அர்த்தா இதே மாதிரி ஹம்பிளா 2 பேரும் அழகா க்ரோ ஆயிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஆதன் சினிமா சார்பா நாங்க வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ சோ மச். வாழ்த்துக்கள்ப்பா. வந்ததுக்கு அதையா சொல்லணும்ல. இல்ல உண்மையிலே நீ இவ்வளவு எஃபர்ட் எடுத்து வந்ததுக்கு நான் தான் நன்றி சொல்லணும்.